ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறனால வாழைப்பூவோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், வாழைப்பூ அப்படியே இருக்குது. இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மூடி வச்சிடலாம். வாழைப்பூவை நல்லா வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாழைப்பூ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 4 டீஸ்பூன் அளவு துருவன தேங்காய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்தா வாழைப்பூ பொரியல் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான வாழைப்பூ பொரியல் தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.